வரோம். நாங்க வந்து வெளியிலேருந்து வாக்கப்பட்டு வந்த பொன்வாசி. நாங்கள் வந்ததுலேருந்து இதே நிலமையில தான் இந்த ரோடு இருக்குது. ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது. எங்களுக்கு எந்த பஸ் வசதியும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், ஆனால் செஞ்சு தர்ற மாதிரி இல்லை. கவர்மெண்ட் எங்களுக்கு எதையுமே கண்டுக்கிற மாட்டேங்குது. அதனால நாங்களாம் இதை ஏற்பாடு பண்ணி பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு சீக்கிரமாக இதை ரெடி பண்ணி கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் வேலைக்கு போகணுன்னா கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புனாதான் ஒரு பக்கத்து ஊரில் கூட வேலைக்கு போக முடியுது. அதனால சீக்கிரமாக இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம். எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஓட்டு கேட்க வர்றாங்க. ஓட்டு கேட்க வந்தவங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கூட சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே கண்டுக்கிறாமே போயிடுறாங்க. அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே எதையுமே கண்டுக்கிறாம போயிடுறாங்க. அதனால சீக்கிரமா எங்களுக்கு இந்த ரோட்டை ரெடி பண்ணி கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் செஞ்சரைநாதபுரம் எங்கள் ஊர் கிராமம். இந்த கிராமத்தில் வசதி கிடையாது, ரோடு பஸ் வசதி கிடையாது. அதனால ரோடு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால ஒரு பஸ் வசதி கிடையாது. அடுத்து ஒரு சந்தை சார்பாடி போறது கூட எங்களால் சந்தையோட கூட பெண்கள் ஆண்கள் போக முடியல. மழை நேரத்தில் ரொம்ப கோடை காலத்தில் அதை விட ரொம்ப மோசமா இருக்கிறது. அவசர உதவிக்கு 108 பிரசவ வசதி கூட வர்றது கிடையாது. பச்சளம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. வயிற்று வலி தலைவலி என்ற ஒரு அவசர உதவி கூட கூப்பிட்டாலும் எந்த ஒரு வண்டி எங்களுக்கு வர்றது கிடையாது. ரோடு மிகவும் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக ரோடு வசதி தேவை எங்களுக்கு. எங்களது கிராமம் வந்து செஞ்சநாதபுரம் கிராமம். பெருநாளிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தை எல்லாமே வந்து அங்கே இருப்பதனால் நாங்கள் போய் வரக்கூடிய தருணம் வந்து இந்த சாலை தான். செஞ்சநாதபுரத்துக்கும் பெருநாளிக்கும் இடையில் உள்ள சாலைகள் வந்து இது வரைக்கும் 20 வருஷ காலமாக இப்படியே இதே நிலைமையில இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ரோட்டை போட்டிருந்தாங்க. அது ரோடும் ஒழுங்கான ரோட்டை போடலை. இடையிட்டு இதே இதெல்லாம் நிலைமையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அரசு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. எலெக்ஷன் நடந்தது. இது 2 எலெக்ஷன் முடிய போகுது. 2 பீரியடுமே இதே நிலைமையில தான் இருக்குது. இந்த ரோட்டை வந்து மாற்றி ஏதாவது சைடு கட்டி போட்டு கிராமம் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னா எதுவும் பண்ணவே இல்லை. ஆட்டோ வசதியோ ஒரு வேனோ காரோ எதுவுமே வந்து பைக்கில் 2 வீலர் கூட வரக்கூடிய சூழ்நிலையே இல்லை. கல் தட்டினா ரோட்டு கடங்களை விழுக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆட்டோவுக்கு போகணும்னா நாங்கள் வரமாட்டோம். எதுவுமே அந்த பராமரிப்பு ரோடாக இருக்குது. நாங்கள் வர முடியாது. இடையில நின்றுக்கிறோம். நாங்கள் எங்கிட்டு எங்கே போகிறதுன்னு வரமாட்டேங்காங்க. ஒரு பிரசவமா ஒரு மண்டை கால் வலிக்கு கை வலிக்கு காய்ச்சல் மண்டையடி பிரசவ வலி ஏற்பட்டால் எங்கேயும் வெளியில் கிளம்ப முடியாத நிலையில் இந்த கிராமத்தில் வசதி வருகிறோம். இதன் இடையிலாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இந்த அரசு. அதனால் நீங்கள் கூடிய விரைவில் இந்த தருணத்தை எங்களுக்கு பண்ணி கொடுக்குமாறு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.